பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட இந்த மக்கள் மத்தியிலே வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உடைய கிருபையின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், உம் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும், எங்களோட இடைப்படும். இன்றைக்கு நாங்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க வரவில்லை ஆண்டவரே, உம் வார்த்தையை கேட்க வருகிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு ஒரு பாடல் மனதில் ஓடிட்டே இருக்குது. ரொம்ப அருமையான பாட்டு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு. உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும் என்று ஒரு பாடல். ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த பாடல் நான் காலையிலேருந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். நம்மளாம் சேர்ந்து பாடலாம். ஆமென். உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும், உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும், உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும், உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும் என்கிற பாடல். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்க இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்துகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறது. கர்த்தருடைய கரம் அல்லாதபடி நமக்கு வேறு நம்பிக்கையே இல்லை. ஆமென். இந்த கையை பார்த்து சொல்லுங்கள், நான் உன்னை நம்பலை, நான் ஜீசஸை நம்புகிறேன். இந்த உடம்பை பார்த்து சொல்லுங்கள், நான் உன்னை நம்பலை, நான் ஜீசஸை நம்புகிறேன். இந்த மூளையை பார்த்து சொல்லுங்கள், நீ கொடுப்ப ஆலோசனை நம்பவில்லை, நான் ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை நம்பி வாழ்கிறேன். உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும், உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும், உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும், உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும், உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும், உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும், உம் கை என் சத்துருவை எட்டி
கடைசி கூட இயேசுவே அவரை வைத்து எங்கே செல்லுவேன், இயேசுவே உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன். அந்த இயேசு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வாராக, உங்களை வாழ வைப்பாராக. இன்றைய செய்திக்குள் போவோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த வாட்ச்மேன், காவற்காரன், ஜாமக்காரன். மூன்றாவது வாரமாக காவல்காரனை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பொறுப்பான வேலை, ஈஸியான வேலை கிடையாது. காவல் காக்கிற நேரத்தில் உயிர் கூட போயிடும் இல்லை? நம்ம சாதாரண செக்யூரிட்டி என்று சொல்லுகிறோம், உயிர் கூட போகும். எந்த வேலைக்காக அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரோ அந்த வேலை, அந்த பொருளை, அந்த மனிதனை பத்திரமாக காவல் காக்கிற வேலை. இந்த மூன்றாவது வாரமாக கூட நாம் தொடர்ந்து படிப்பது என்னவென்றால், கர்த்தர் நம்மை காவல்காரனாய் அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஜாமக்காரனாய் அழைத்திருக்கிறார். இஃப் யூ டோன்ட் ப்ரொடெக்ட், ஹூ வில் ப்ரொடெக்ட்? நீங்கள் காவல் காக்கவில்லை என்றால் அந்த ஆத்துமாக்களை யார் காப்பார்? உங்கள் நண்பர்களை நீங்கள் கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வரவில்லை என்றால் உங்கள் நண்பர்களை யார் காப்பாற்றுவார்? வியாதியில் இருக்கிற மனிதர்களை பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் காப்பாற்றவில்லை என்றால் யார் அந்த மனிதர்களை காப்பாற்றுவார்? ஒரு நாள் என் வீட்டு அருகிலே ஒரு புறா, ரொம்ப அழகான புறா, அது மெதுவாக குதிச்சு எங்கள் வீட்டு வாசப்படிக்கு வந்துருச்சு. வந்துட்ட பிறகு அது சும்மா அப்படின்னா போல சரி கிட்ட போனால் ஓடிடும் பார்த்தா கிட்ட போனாலும் ஓடல, தூக்குனா கையில் உட்காந்துக்குச்சு. ஆமாம், என்ன இது இப்படி சாஃப்டாக ஆயிடுச்சே அப்படின்ட்டு அந்த புறாவை நான் எடுத்ததை பார்த்து என் பிள்ளைங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த புறாவை பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. சொல்லிட்டாங்க நம்ம இதை வளர்க்க போகிறோம். அது தண்ணியும் குடிக்க மாட்டுது, எதுவும் சாப்பிட மாட்டுது. பார்த்தா சிவியராக இன்ஜூர் ஆகிருக்கு, சிவியர் டேமேஜ், பழைக்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே காயம் இருக்குது. அந்த ரெக்கெல்லாம் கீழே கழுத்து போகிறதெல்லாம் பீயப்பட்டுது. எப்படியோ தப்பிச்சு எங்கள் கையில் வந்துடுச்சு. அப்படி அந்திய மணி நேரங்கள் ஏற்கனவே ஒரு 6 மணி நேரம் பிறகு உயிர் வந்துச்சு. பத்திரமா நிம்மதியாக இருந்து அது உயிர் விட்டுச்சு. எங்கள் பிள்ளைங்க அதை சமாதானமாக அடக்கம் பண்ணாங்க. அதுபோல் தான் சாத்தான் வியாதியில் கூட நிறைய பேரை சாகடியை பார்ப்பான். அந்த மனுஷால் உயிரை நம்ம காப்பாற்றுறோமோ இல்லையோ, அவங்க ஆத்மாவை நம்ம காப்பாற்ற வேண்டும். அவங்க ஆத்மா பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்பேற்பட்ட வியாதியில் இருக்கிற மக்களை கூட காப்பாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜாமக்காரனாக அழைத்திருக்கிறார். சாத்தான் மனிதர்களை பிடிப்பதற்கு ஆங்காங்கே பொறி வைத்திருக்கிறான். பாவம் என்கிற பொறி பாவத்தை கொடுக்கிறான். உலகம் என்கிற பொறி, உலகமே பொறி தான். அதில் மனிதர்கள் சிக்குண்ணும் பொழுது அவர்களை பிடித்து நேராக நரகத்துக்கு இழுக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் தெரியும், கர்த்தர் சொல்லாத எல்லா பாதையிலும் ஆபத்து இருக்கிறது என்று. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பறவைக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெல் செடியில் வளைஞ்சிருக்கு, அதை போய் குத்தி சாப்பிடலாம். ஒரு பெரிய தானிய கிடங்குல இருக்குது, சாப்பிட்லாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு 10 நெல் இருக்குது அப்படின்னா அது ஏன் அங்கே வரணும்னு கூட யோசிக்காது, நேராக போய் சாப்பிடும். கால் என்ன பண்ணும், சிக்கிக்கொள்ளும். அப்படி தான் நமக்கு தெரியும். இந்த பணம் எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தா, எப்படி இந்த பணம், நான் எப்படி தப்பாக முன்னேறுவேன், நான் எப்படி எனக்கு எப்படி திடீர்னு பணக்காரன் ஆகிடுவேன், நான் எப்படி கனவுலேயே பணக்காரன் ஆகிடுவேன், நான் எப்படி முன்னேறிடுவேன். அப்போ இது ஒரு தவறான வழியில் சாத்தான் தானே கொடுக்கக்கூடும்னு நம்ம யோசிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா ஒரு வழி, யார் வயிற்றில் பிறந்திருக்கணும், பணக்கார வயிற்றில். அப்படின்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உங்களுக்கு ஒரு மாதம் 10 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் சம்பளம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் பணக்கார ஆகணும்னா என்ன வழி இருக்குது, உலகம் சொல்லும். யூ கேன் யூஸ் ராங் மோட்ஸ், ராங் மெத்தட்ஸ், இப்படி ஆகலாம் என்று சொல்லும். ஆமேன். அந்த வழியில் போய் நம்ம நிறைய நேரத்தில் சிக்கிக்கிறோம். மூன்றாவது ஒரு வழி இல்லை, நான் சொல்ல போகிற வழியை முதல் வழியாகவே சொல்கிறேன், அதான் ப்ரேயர். உங்கள் ஆசையை ஆண்டவர்களை சொல்லணும். அல்லேலூயா. இதுதான் சரியான வழி. ஒன்று, உங்கள் மூதாதையர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்கள் கை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது ரெண்டுமே இல்லை என்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமாய் செய்ய வேண்டியது ஜெபம். அல்லேலூயா. அந்த காவல்காரன் முதலாவதாக தன்னை காத்துக் கொள்கிறான். He takes every measure to protect himself. தலையில் போட வேண்டிய கவசம், மார்பிலே போட வேண்டிய மார்பதக்கம், இடுப்பிலே கட்ட வேண்டிய கச்சை, கால்களை போட வேண்டிய பாதரட்சை, கையில் எடுக்க வேண்டிய கேடயம், மற்றொரு கையில் எடுக்க வேண்டிய பட்டயம், எல்லாவற்றையும் தரித்து கொண்டு நிற்கிறான். He stands
ஸ்டேபிள், அவன் நிற்கிறான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு முன்பாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ அதை செய்கிறாய். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்றை மற்றவனுக்கு கொடு என்றார். ஆமென். யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். நீ உன்னை பாதுகாக்க வேண்டும். இந்த காவல்காரன், இந்த ஜாமக்காரன் முதலாவதாக தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். ஆமென். இந்த காவல்காரன் கவனிக்கிறான். he is attentive, he looks out for potential threats. இதனால என்ன, இதனால என்ன, இதனால என்ன, இதனால என்ன. ஆவிக்குரிய ரீதியா அட்டென்டிவா இருக்கிறோமா? we should be strong spiritually. உங்க பிரச்சனை திருப்பி திருப்பி வருதுன்னு காரணம் நீங்க சொல்றீங்களே, காரணம் என்ன? we are not strong spiritually. நாம் ஆவிக்குரிய ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இன்னும் கொஞ்ச நேரம் புலம்பலான்னு முடிவு எடுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். I am going to pray more. இன்னும் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் நான் சொன்னா ஏத்துப்பீங்கன்னு தெரியல, இந்த பூமியில் உங்களை காப்பாற்ற யாருமே இல்லை. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆமான போறீங்க? நல்லா தூங்குங்க, அதுனா அறகுறையாக தூங்குறீங்க. யாராவது இருந்தால் அவர் பேரை சொல்லிட்டு 2வது ஜீசஸ் பேர் போடுங்க. ஆக உங்களை காப்பாற்ற ரட்சகன் இல்லை என்ற பொழுது இந்த ரட்சகனை தேடி வர ஏன் இவ்வளவு நேர குறைவு? You need to blow the whistle. You are the whistle blower. The whistle blowers. இன்றைக்கு நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரம் விசில் ப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பயம் எதற்கு வருகிறது? நீ ஜாமக்காரனாய் அலர்ட்டாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். தேவையில்லாத பலவீனம், தேவையில்லாத சுகவீனம், ஜுரம், தலைவலி, வயிறு வலி எதுவாக இருக்கட்டும் திருச்சபையே, we should handle it spiritually. முதல்ல நம்மளை ஸ்பிரிச்சுவலாக பார்த்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ரீதியாக பலத்துடன் இருக்கணும். செகண்ட் தான் ஃபிசிக்கலுக்கே போகணும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? முதல்ல ஆவிக்குரிய ரீதியாக ரைட். பயம் வந்துருச்சு, ஏன்னு தெரில, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெபிச்சு 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 பயத்தை நீக்க வேண்டும். எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க? கடன் பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணாலும் தீர்வாக மாட்டுது. யூ நீட் டு ப்ரே 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 until you get rid of it. அதை விட்டு நீ வெளியே வரும் வரைக்கும். வியாதி வந்துச்சு, இந்த வியாதியை மேற்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜாமக்காரர் பணிக்கென்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. You should be careful about the potential threats. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு கிரியைகளையும் நீங்கள் கவனித்தாக வேண்டும். நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் பாதுகாக்கணும், கவனிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீட்டுக்கு ஒருவர் வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு 3 பேர் வந்திருக்கீங்க. ஃபேமிலியில் எல்லாரும் ரொம்ப ரேரான ஃபேமிலியில் வந்திருக்கீங்க. ரொம்ப ரேர், வெரி வெரி. அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் வந்த ஃபேமிலி எதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற மகளே மகனே, நீதான் அந்த ஜாமக்காரன். வீட்டில் போதிய பணம் இல்லை, நான் சம்பாதிக்க போகிறேன் என்று புறப்படுகிறோம். வீட்டில் நாளைக்கு பால் கவர் இல்லை, இன்றைக்கு நைட்டே வாங்கி வைப்பேன் என்று வாங்க போகிறோம். பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது, கோல்டு சேர்க்கல, பிறந்த முதல் வருஷம் ஒரு கோல்டு சேர்ப்போம் என்று சேர்க்கிறோம். என்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாய் நம் குடும்பத்தை பாதுகாக்க போகிறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வரப்போகிறோம். எசேக்கியேலை கர்த்தர் ஏற்கனவே அழைத்திருக்கிறார். 3வது வாரமாக தீர்க்க தரிசனத்தை பற்றி, இந்த காவல்காரனை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்தார், நீ என் ஜனத்தை காவல் காப்பாயாக என்று. ஆமென். பணிக்கு வந்துட்டார். நம்மளும் இந்த 2 வாரம் மெசேஜ் கேட்டோம், என் குடும்பத்தை நான் காவல் காப்பேன், நம்ம ஒத்துக்கிட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெடியாக இருக்கீங்களா? இஸ்ரவேல் 12 கோத்திரமாக இருந்தது. ரூபன், சிமியோன், தான், செபுலோன் அதெல்லாம் இருக்குல்ல. இந்த 12 கோத்திரம் சாலமோன் காலத்துக்கு பின்பதாக சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம், அவர் பேர் மறக்காதீங்க, ரகுலேருந்து பில்ட் பண்ணுங்க. நபயாம், ரெகோபயாம். ரெகோபயாம் காலத்தில் ஒரு சிவில் வார் வந்தது. உள் பூசல், வெளி சண்டை இல்லை. என்ன உள் பூசல் என்றால், ராஜாவோட புள்ள சரியில்லை, ராஜாவோட புள்ள மதிக்கல என்று சொல்லி 10 கோத்திரம் ரெகோபயாமுக்கு விரோதமாக எழுப்பினது. அது உண்மையே. ஏனென்றால் ரெகோபயாம் டாக்ஸ், புதிய பட்ஜெட் அனுப்புனா போட்டார். அந்த பட்ஜெட்டில் வரி விலக்கு எதுவுமே கொடுக்கல, அதிகமாக வரி உண்டாக்கணும். சாலமோனே 40% மேலே வரி போட்டதாக சொல்லப்படுது. எவ்வளோ? நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 4 ரூபாய் சாலமோனுக்கு போயிடும், 6 ரூபாய் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் விழும். இவன் அதை அதிகமாக்குவேன்னு சொல்லிட்டான், குறைக்க மாட்டேன்னு. மக்கள் சந்தோஷமாக இல்லை. எவ்வளோ நான் கொடுப்பேன் கவர்மெண்ட்டுக்காக?
நீ ஆடம்பரமாய் வாழ்வதற்கு எவ்வளோ கொடுப்பேன் என்று எதிர்த்தார்கள். 3 நாள் வெயிட் பண்ணாங்க. 3 நாள் கழிச்சு அவன் முடிவை மாற்றிக்கொள்வதா இல்லை, அவங்க முடிவு எடுத்தாங்க, இனி தாவீதோட ஃபேமிலி எங்களை ஆளாது என்று 10 கோத்திரம் இருக்கிறதே 12, அதில் எத்தனை பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க? 10 கோத்திரம் பிரிந்து போய் ரெகோபயாம் ராஜா, இவன் யார்? ஏரோபயாம், எரோ என்று சொல்லுகிற அந்த ஒரு வேலைக்காரனை, எப்பிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவனை தங்களுக்கு ராஜாவாகிவிட்டு போனவர்களே இன்று வரைக்கும் அந்த 10 கோத்திரம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பேர் யூதர்கள். ரூபனியர்கள் எங்கே, சிமியோனியர்கள் எங்கே, காத்து புத்திரர் எங்கே, மனாசே எங்கே, எப்ராயிம் எங்கே என்று யாருமே கிடையாது. அங்கே இருக்கிறவர்களுடைய பெயர் யூதர்கள். அந்த 10 பேர் போனவர்கள் அப்படியே போனார்கள். சில ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்து கர்த்தரை மாற்றிவிட்டு பொன் கன்றுக்குட்டியை செவித்தார்கள். புரிஞ்சுங்க, யாரை செவிச்சாங்க? பொன் கன்றுக்குட்டியை செவிச்சா வாழ மாட்டாங்களா? வாழ்வாங்க பிரதர். பொன் கன்றுக்குட்டியை செவிச்சா பணம் கிடைக்காதா? கிடைக்கும் பிரதர். பொன் கன்றுக்குட்டியை செவிச்சா பரலோகம் போக முடியாது பிரதர். இந்த பூமியினுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் எல்லாருமே நித்தியத்துக்கு போக வேண்டும். we need to enter through eternity, we need to enter to heaven. நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் உண்மையான தேவனை வணங்க வேண்டும். அந்த 10 கோத்திரத்தார் அன்றைக்கு காணாமல் போனவர்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. இன்னைக்கு இஸ்ரேலில் போனீங்கன்னா யார் இருக்க மாட்டாங்க? ரூபன் கோத்திரத்தை சார்ந்த யாரையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஏன்னா போனவங்க அசீரியாவால் பிடிபட்டார்கள். அசீரிய மன்னன், அசீரிய நாட்டு ராஜாக்கள் இந்த 10 கோத்திரத்து ஜனங்களையும் அந்த இஸ்ரவேலையை கூறு போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி இங்கு இருக்கிறவர்களை அங்கு இருக்கிறவர்களை இங்கு என்று சிதறடித்து அவர்களை இல்லாமல் பண்ணிவிட்டான். இன்றைக்கும் 10 கோத்திரத்தார் எங்கே என்று தெரியவில்லை. மீதி 2 மாத்திரம் மிச்சம் இருந்தது. அவர்கள் தான் யூதாவும் பெஞ்சமினும். மறந்துடாது, யாருங்க? யூதர்கள், பெஞ்சமின். கூட லேவியர்கள் இருந்தாங்க. ஏன்னா லேவியர்களுக்குன்னு சொந்தமாக வீடு இல்லாததுனால இஸ்ரவேலில் ப்ராப்ளம் தான், எல்லாம் யூதாக்கு வந்துட்டாங்க. அப்போ இனிமேல் நீங்கள் இஸ்ரவேல் என்ற பேரை பழைய ஏற்பாட்டில் படிக்க மாட்டீங்க, யூதா பற்றி தான் படிப்பீங்க. சாலமோன் பிறகு, அசீரியர்கள் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் என்ற பேரே கிடையாது. இனி நீங்கள் இஸ்ரவேல்னு படிச்சிங்கன்னா யார் தான்? யூதர்கள். இயேசு பிறந்த போது கூட இஸ்ரவேல்னு சொன்னாங்களே, அது இஸ்ரவேலர்கள் கிடையாது. யார் தான்? யூதர்கள். இந்த யூதர்கள் தப்பிச்சாங்களான்னா இஸ்ரவேல் விழுந்து கரெக்டாக 100 வருடங்கள் கழித்து யூதர்களும் விழப்போகிறாங்க. ஏன்னா இவங்க கையில் தான் பொற்கோவில் இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் பொற்கோவில். கோல்டுலே கட்டிட்டாப்புல சாலமோன். அவங்க அப்பா டன் கணக்கில் கோல்டு வாங்கி வச்சார். நம்ம எப்படி இரும்பு வாங்குகிறோம், வீடு கட்டுறதுக்கு டன் கணக்கில் இரும்பு வாங்குறோம்ல, டன்னில் கோல்டு வாங்கி வச்சார். ஆலயத்தை சாலமோன் நிறுவினான். ஆனால் யூதர்களோ இவர்களுக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சிலை வழிபாடு செய்தார்கள். அவர்கள் நாட்டிலே மனாசே என்று ஒரு மன்னன் இருந்தான். மிகவும் கொடிய மன்னன். தன் பிள்ளைகளை கூட தீக்கிரையாக்கினான். அசீரியாவிலிருந்து பலிபீடத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்தை தூரே தள்ளிவிட்டு அந்த கோயில்களுக்கு பலி செலுத்தினான். கர்த்தர் சிவியர் வார்னிங் கொடுத்தார். நீங்கள் பாபிலோன் கையில் வீழ்ச்சி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். யாரும் நம்பலை. கதையை புரிஞ்சுக்கணும். யாருமே நம்பவில்லை. காலம் வந்தது. பாபிலோனுடைய படையெடுப்பு இஸ்ரவேல் மீது வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இப்போ நான் இஸ்ரேல் சொன்னால் நீங்கள் எதை தான் நினச்சிப்பீங்க? யூதா. இஸ்ரேல் போயிடுச்சு. கிமு 587 கிறிஸ்துக்கு முன் 587 ஆண்டு முதல் படையெடுப்பு நடக்கிறது. கவனிங்க, 3 விசை படையெடுத்து வருகிறான் ஒரே மன்னன். அவன் பேர் நேபுகாத் நேச்சார் மறக்கக்கூடாது. ஒரு காலத்தில் உலக மன்னன், உலகத்தை ஆட்சி செய்த மன்னன். ஹீ வாஸ் த கிங் ஃபார் த வேர்ல்டு. உலக மன்னன். அன்னைக்கு உலகத்தை ஆண்ட நாடு ஈராக். அந்த ஈராக்குக்கு தான் பாபிலோன் என்று பேர். இந்த உலகத்தை ஆட்சி செய்த பாபிலோன் மன்னன் முதல் படையெடுப்பு இந்த யூதா மீது வருகிறான். மறந்துடாதீங்க. ஏன் யூதா மீது வருகிறான்? ஏன் இது பெரிய ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் ஆகுதுன்னா, எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு கோல்டு இவங்க நாட்டில் இருக்குது. புரிந்துகொள்ளும். ஹி வாஸ் வெரி ஜென்டில். முதல் படையெடுப்பு ரொம்ப ஜென்டில். உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துருங்கன்ட்டான். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இல்லைனா அடிப்பேனா, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. சார், எங்கள் சர்ச்சி மட்டும் கோயிலில் கோல்டில் கட்டியிருக்காரு, அதை நான் தொடலை. நீங்கள் மாதம் என்ன கட்டுங்க? கப்பம் கட்டுங்க. ஜென்டிலாக டீல் பண்ணான். ஆனால் போகும்போது துரைமார்கள், கவனிங்க, துரைமார்கள், ராஜகுலத்தவர்கள், மெத்த படித்தவைகள், ஞானிகள் எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். ஆமேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சவரும் போயிட்டார். அவர் பேர் தான் தானியேல்.
முதல் படையெடுப்பில் முதல் சிறையிருப்பில் போனது யார்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத். எங்கே போயிட்டாங்க? இங்கேருந்து இஸ்ரேல்லேருந்து ஈராக்கு. அந்த நாட்டில் அன்றைக்கி பேசியிருந்த மொழி கல்தேய மொழி, மறக்காதீங்க. ஆனால் தானியேல் பேசின மொழி எபிரேய மொழி. அப்போ டீபோர்ட் ஆன பிறகு பிடித்து கொண்டு போய்விட்ட பிறகு முதல்ல அவன் சொன்னது இவங்க பேரை மாற்றணும்னு சொன்னான். தானியேலோட பேர் பெல்சாட்சார் என்று வைக்கப்பட்டு, ஆமேன். அனனியா, மிஷாவேல், அசரியாவுக்கு பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு வைக்கப்பட்டுச்சு. பேரை மாற்றிட்டான், ஊரை மாற்றிட்டான். இப்போ தானியேல் பேர் என்ன தாங்க? பெல்சாட்சார். இனி ஹீப்ரூ பேசக்கூடாது, என்ன பேசணும்? கல்தேய மொழி கற்றுக்கிட்டாங்க, பேச ஆரம்பித்தாங்க. முதல் படையெடுப்பு. இங்கே இஸ்ரேலில் இருந்து, இங்கே யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து போகும்போது டீல் என்னென்னா, அங்கே இருந்த மன்னன் யோயாக்கீமை பார்த்து சொன்னான், நீ மாதம் மாதம் கப்பம் கட்ட வேண்டும். ஓகே, இந்த ராஜா கப்பம் கட்டுகிறேன் என்று ஒத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஒத்துக்கொண்ட காரியத்தில் அவன் உண்மையாய் நிற்கவில்லை. ஹல்லேலூயா. உண்மையாய் நிற்காதபடி அவன் என்ன செய்தான் என்றால், எகிப்தோடு கூட சம்பந்தம் கலக்கலாம் என்று முடிவெடுக்கிறான். அந்த ராஜா எகிப்தோடு கூட சம்பந்தம் கலக்கலாம் என்று முடிவெடுக்கிறான். எகிப்தோடு சம்பந்தம் கலக்கும் போது இந்த விஷயம் பாபிலோன் மன்னனுக்கு சொல்லப்படுகிறது. மறந்துடாதீங்க, யாருக்கு சொல்லப்படுகுதுங்க? பாபிலோன் மன்னனுக்கு சொல்லப்படுகிறது. பாபிலோன் மன்னன் இரண்டாவது விசை படையெடுத்து வரப்போகிறார். ஏன்னா என்ன கட்டல? ஆமாம், இந்த 3 படையெடுப்பு 20 வருஷமாக நடக்குது. ஒரு ஆள் வந்து நம்மளை இன்றைக்கி அடிச்சுட்டு போனாங்கன்னா 20 வருஷத்தில் எழுந்துக்கலாம். 20 வருஷமாக டெய்லி வந்து அடித்தா இல்லை 3 விசை அவனே வந்திருக்கிறான். நேபுகாத்நேச்சார் துரோகம் செய்தான் யூதா நாட்டு மன்னன் என்று சொல்லி இங்கே வருகிறான். மறந்துடாதீங்க, 4 ராஜாக்கள் இந்த காலத்தில் வந்திருக்காங்க. யோவாகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன், ஜெதக்கியா. 4 ராஜாக்கள். யோவாகாஸ் என்பவருடைய காலம் முடிந்து இந்த யோயாக்கீம் என்பவன் தான் இந்த துரோகம் பண்ணுகிறான். இரண்டாவது விசை படையெடுக்கிறார். யாருங்க? பாபிலோன் மன்னன். ஃபர்ஸ்ட் லெவலில் பிடிச்சிட்டு போனார சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இவங்களெல்லாம் அன்னகர்கள் ஆக்கிட்டான். டீனேஜ் பாய்ஸ் என்ன ஆக்கிட்டான்? அவன் இப்போ ஆண் இல்லை, அவன் ஆண் பிள்ளை இல்லை, அவன் அங்கே ஒரு வேலைக்காரனாக இருப்பான், ஞானியாக இருப்பான். அன்னகர்கள் ஆக்கிட்டான். நிர்பந்தப்படுத்தப்படுகிறான் பாபிலோன் மன்னன். இரண்டாவது விசை. ஏன்னா என்ன வந்து சேரல? டேக்ஸ் வந்து சேரல. வந்தால் இந்த ராஜா நினச்சிட்டு இருந்தார் எகிப்து ஹெல்ப்புக்கு வரும்னு. எகிப்து எப்போதும் போல துரோகம் இழைத்தது, இந்த யூதாவுக்கு உதவிக்கு வரவில்லை. இரண்டாவது விசை படையெடுப்பு ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. இந்த முறை வந்தான் பாரு, கத்தி தூக்கிட்டு ஆலயத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்ட்டான். எருசலேம் தேவாலயத்தில் கை வச்சிட்டான். செகண்ட் ட்ரிப் என்ன பண்ணிட்டான்? ஆலயத்தில் உள்ள மொத்த கோல்டு எடுத்துட்டான். உடன்படிக்கை பெட்டி என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆலயத்துடைய சுவர்கள் ஃபுல்லாக கோல்டு பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு செகண்ட் டைம் அப்போ தான் ஆர்டிசான்ஸ், கிராஃப்ட்ஸ்மென், பிளாக் ஸ்மித், கோல்டு ஸ்மித், எந்தெந்தெல்லாம் தொழில் நடத்தி கொண்டு இருந்தார்களோ அவங்களெல்லாம் சிறைப்பிடிக்க போகிறான். எல்லாரையும் சிறைப்பிடிக்கும். ஃபஸ்ட் லெவல் ஃபில்டர் ஞானிகளை தூக்கிட்டான். செகண்ட் லெவல் ஃபில்டர் பிஸ்னஸ்மேன், கிளர்ஜிமேன், ஃபார்மர்ஸ், தொழிலதிபர்கள், லேண்ட்லார்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டான். இவ்வளோ பேரை சிறைப்பிடித்து கொண்டு போய் இவர்களை பாபிலோனுக்குள்ளே கொண்டு போல, அவங்க கண்ட்ரிக்குள்ளே கொண்டு போல, இன்னும் வேலை கொடுக்கல. கேபார் என்று சொல்லுகிற ஒரு நதிக்கரையில் போட்டான். அகதிகள் முகாம் ஒன்று அமைச்சு எங்கே போட்டான்? ஏன்னா பெரிய ராஜா, லட்சக்கணக்கில் ஜனம் ஊரெல்லாம் பிடிச்சிட்டு வரான். ஊருக்குள்ளே போனோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பாபிலோனுக்குள்ளே அலோவ் பண்ணுவான். இன்றைக்கு அது இடிபாடுகள் நடுவில் இருக்குது. இன்றைக்கி ஈராக்கில் போனீங்கன்னா பாபிலோனை கட்டு முடிப்பேன் என்று சதாம் ஹுசேன் அவர்கள் எழுப்பினார், அவரால் கட்ட முடியல. இன்றைக்கி அதெல்லாம் இஸ்லாமியர்கள் அவங்க களத்தில் இருக்குது. அந்த பாபிலோன் தான், அதுக்குள்ளே போக முடியல. இப்போ புரிஞ்சுங்க, இப்போ தான் நம்ம ஸ்டோரிக்கு வரோம். கேபார் நதிக்கரை, அந்த நதி பேரை மறக்காது, என்ன பேருங்க? கேபார் நதிக்கரையில் எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு போய் வச்சுருக்கான். லட்சக்கணக்கான யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டாவது படையெடுப்பில் பிடிச்சவரும் உங்களுக்கு தெரியும், அவர் பேர் தான் எசேக்கியேல். ஹல்லேலூயா. முதல் படையெடுப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவரை பிடிச்சாங்க, அவர் பேர் என்ன பேர்? தானியேல். ரெண்டாவது படையெடுப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவர் பிடிச்சாங்க, அவர் யார்? எசேக்கியேல். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியும் சேம் பீரியடில் வாழ்கிறாரு. அவர் தப்பித்தவர்கள் பீரியடில் இருக்கிறார். தப்பித்தவர்கள் கூட எருசலேமில் இருக்கிறார். அவங்க தப்பிச்சாங்க நம்ம நினச்சோம்ல, அவங்க தப்பிக்கல, இவங்க தான் தப்பிச்சாங்க. ஏன்னா அங்கே மிலிட்ரி அடிச்சுன்னுக்குது. பிள்ளைகளை தூக்கி கல்லிலே மோதி அடிக்கிறார்கள். கிழவரை கூட பாராமல் பட்டய கருக்கினால அங்கே மிலிட்ரி அவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. அதை தான் எளிமையா புலம்பல் பாட்டு பாடுறார், லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறார். இஸ்ரேல் யூதாவில் என்ன நடக்கிறது எருசலேம் என்பதை கொடுத்து கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதிக்கரையில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி எங்கே கொடுக்குறாரு? அந்த கிரவுண்டில்
நின்று கொடுக்குறார். இப்போ தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், போன வாரமே படித்தோம், நீ என் ஜனத்துக்கு காவலாளி ஆயிரும். ஆமென். அவருடைய லைஃப்பையும் நம்ம லைஃப்பையும் வச்சு பார்ப்போம். நம்மளே பிரச்சனையில் இருப்போம், நமக்கே வயிறு வலி இருக்கும், நமக்கே காசு பிரச்சனை ஆகும். ஆனால் நம்மளை கூப்பிட்டு ஊழியம் கொடுப்பார், என் ஜனத்தை நீ காப்பாற்றுன்னு. அந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்கள் நானுமே ஒன்றும் முடியாமல் இருப்போம், நம்மளே டேஞ்சரில் இருப்போம், நாமே நோஞ்சானா இருப்போம், நாமே சிறையிருப்பில் இருப்போம். நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாரு, என் ஜனத்தை நீ காவல்காரன்னு. இப்படிப்பட்ட நிலையில் கூட நான் செய்கிறேன்றவங்க கையில் பைபிள் தூக்கி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். பாடுகள் மத்தியில் கேபார் நதிக்கரையில் இவர் இருக்கிறார், உன்னை என் ஜனத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்து. ஹல்லேலூயா. இப்போ ஓரளவு சூழ்நிலை புரிஞ்சிச்சா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஃபுல்லாக எழுதுனது எங்கே தான்? கேபார் நதிக்கரை. இப்போ ஒரு ப்ராப்ளங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம எதை நம்ம பண்ணுவோம்? ஐயா எல்லாரும் கை விட்டாங்கய்யா, கர்த்தர் எங்கே போனார்? இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்பீங்க? எல்லாரும் கை விட்டாங்க, கர்த்தர் எங்கே போனார்? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன்? எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை. சரிம்மா, சர்ச்சுக்கு வரமாட்டேன். சரி, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு? என் கூட தான் இருக்கிறாரு. பிரச்சனை யார் மேலே? அந்த ஆள் திருந்தவே மாட்டான், நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். அவரை சண்டை போடல, யாரை சண்டை போடுறாங்க சொல்லுங்க? கர்த்தர். ஒரு தம்பி சொன்னார், நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன்? எங்கள் அம்மா நிறைய கடன் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிறேன். சரிப்பா, கர்த்தர் என்னப்பா பண்ணார்? ஒன்று வாங்க சொன்னாரா? இல்லை. யார் வாங்க சொன்னது? எங்கள் அம்மா. கர்த்தருக்கு அதுக்கு என்னப்பா சம்மது? கர்த்தர் எங்கள் அம்மா கையில் சொல்ல வேண்டியதானே வாங்க வானான்னு சொல்லி. அப்படிலாம் நம்ம ஆண்டவர் கையில் பேசக்கூடாதுங்க, நம்ம எங்கேயோ தப்பாக பேசுகிறோன்னு அர்த்தம். இப்படி சூழ்நிலை தான் எரேமியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னவா கவனிங்க, கொஞ்சம் பேர் நீதியாக வாழ்ந்துருப்பாங்கள்ல, சொல்லுங்கள், வாழ்ந்துருப்பாங்கள்ல, அவங்களும் மாட்டிக்கினாங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. உலகத்தில் வாழ்கிறவங்க சொல்கிறாங்க, உயிர் போனால் யாருக்குடா தெரியும், ஆண்டு அனுபவித்து சாவிடான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணு? நம்மளை பார்த்து சாத்தான் சொல்லுவான், உன் கையிலே காசு இல்லை அப்படின்னா வாழ்ந்து பணத்தை கிணத்தை சேர்த்துட்டு சாவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு டாக் வருது, கேபார் நதிக்கரையில் வருது. ப்ரேயர் 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 ப்ரேயர்னாருங்க எசேக்கியேல், அவரை தான் கட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டாங்க. அவருக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ என் ஜனத்தை காவல் காக்க வேண்டும். காவல் காக்க தெரிலன்னு சொல்லாதீங்க, காவல் காக்கக்கூடிய பிரின்சிபல்லாம் இங்கே இருக்குது. இதை மீறி எங்கெல்லாம் போகிறோமோ காவலை விட்டு வெளியே போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எச்சரிக்க வேண்டும் என்பதை சொல்லி தரப்போகிறார். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் வசனம் அப்புறம் படிக்கலாம். மனுபுத்திரனே, டிவியில் படிக்கலாமா வசனத்தை? மனுபுத்திரனே, நீ என் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. பாஸ்டர் நான் நீதிமான், பிரதர் நான் நீதிமான், நேற்று வரைக்கும் நீதி செஞ்சேன், இன்னைக்கு தான் அநீதி செஞ்சேன்னா இன்னைக்கு நீ விழுவ. அதான் அவர் சொல்றார். நீதிமானுடைய நீதி அவனை காப்பாற்றாது. ஆமென். நீதிமானுடைய நீதி அவனை காப்பாற்றாது. இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை காப்பாற்றும். நீங்கள் நல்லவன் சொல்லி யாருன்னா தப்பிப்ப நீங்கள் வந்தீங்கன்னா உங்களா மாதிரி ஏமாளி யாரும் இல்லை. அவருடைய ரத்தம் நம்மை காப்பாற்றும். நம் பாவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. எல்லா பாவமும் பண்ணிட்டு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு 10 வேட்டி 10 சட்டை எடுத்து கொடுப்பதினால் தப்பிக்க முடியாது திருச்சபையை. வி நீட் டு பே த ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் என்ன தெரியுமா? மரணம். பாவத்தின் சம்பளம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. அப்போ நம்மளை மரணத்திலிருந்து காப்பாற்ற போகிறது இதுதான் இயேசு. இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு, நீதிமான் நீ உன் வழியை விட்டாய் என்றால், நீதியின் வழியை விட்டு துன்மார்க்கத்தில் போனால் என்றாய், நீ மரிப்பது உறுதி. கேபார் நதிக்கரையில் கன்ஃபியூஷன் உண்டாகுது. எல்லாங்க ப்ரேயர்லாம் பண்ணோம், நீங்கள் சொன்னதை கேட்டு நான் ப்ரேயர் வந்தேன் வாரம் ஒரு நாள். ஆனால் என்னையும் தானே பாபிலோன் மன்னன் பிடிச்சான். எசேக்கியேல் பாஸ்டர் உங்களையும் பிடிச்சிட்டான். அதனால் நாங்கள் துன்மார்க்கத்தில் போக போகிறோம். கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை, நான் பாவத்தில் வழியில் கட்டாயமாக போக போகிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஜனங்க. ஆண்டவர் வழியில் லேட் ஆகுது பாஸ்டர்,
ஆண்டவர் வழியில் லேட் ஆகுது, நான் சொந்த வழியில் போக போகிறேன், என் வழியை முயற்சி எடுக்க போகிறேன் என்று அவர்கள் எடுக்கிற நேரத்தில் God is warning, நீ போகிற வழி தீமையான வழியாய் இருந்தால் அங்கே உனக்கு ஆபத்து வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருடைய மனதில் இந்த வசனம் ஒரு பயத்தை உண்டாக்குகிறது? லீவ் இட். உன்னை எச்சரிக்கும்படியாக நான் அழைத்திருக்கிறேன். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது 13ஆம் வசனம், அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால், ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய், நான் என் வழியில் எடுப்பேன். நோ மை பிரதர், அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்து நிமித்தம் சாவான். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றா, யூ நீட் டு பிராக்டிஸ் ரைச்சியஸ்னஸ் டெய்லி. நீ தினந்தோறும் நீதியின் பாதையில் நடந்தாக வேண்டும் என் மகனே. நேற்று பண்ண இன்னைக்கு நீ திருப்தி அடைய முடியாது. ஆமேன். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு ப்ரே பண்ணுறாராம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் மகனே, உன் கையில் நல்ல வருமானம் வருதுன்றார். ஒருத்தருக்கு ப்ரே பண்ணி அனுப்புகிறார், அவர் பார்த்தா கத்தி தூக்கிட்டு போகிறார் சண்டைக்கு. யோசிச்சு பாருங்களேன், ப்ரேயர் ஆப்ரேட் ஆகுமா? ஆப்ரேட் ஆகாது. பிளெஸ்ஸிங்ஸ் ஆப்ரேட் ஆகாது. தீர்க்கதரிசி ரொம்ப கிளியராக, ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட் அடி கூட வாங்குறார். ரொம்ப ஆபத்தின் மத்தியில், எதிரிகளுக்கும் அடி, சொந்த ஜனங்களுக்கும் ஆபத்தின் மத்தியில் எசேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்பதை சொல்லுகிறார். நீங்கள் முதல்ல நம்ம வழியை நம்ம பாதுகாக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி வேண்டாம் என்று முடிவெடுக்கணும். ஆமென். உங்கள் மூளையில் கை வைங்க பார்க்கலாம், உங்கள் சிந்தனையில் கை வச்சு சொல்லுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய். எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு விரோதமாய் நான் யோசித்தது நடக்கவே நடக்காது. என் சிந்தனை வெளியே போ, நான் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கவே மாட்டேன், நித்தியமாய் நடக்க மாட்டேன், நித்தியமாய் கர்த்தர் வழிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமக்குள்ள துன்மார்க்கத்தின் வழி, தீய வழி, தவறான வழி இருக்கும் என்றால் அதை நாம் எடுத்து வெளியிலே போட வேண்டும். அந்த வழியில் பிழைப்பு இல்லை. ஆமென். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கன் சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து, துன்மார்க்கன் தன் வாங்கின அடைமானத்தை தன் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். ஆமென். அந்த பாரம் நீக்கப்பட வேண்டும், அந்த பாரம் இறக்க வேண்டும், அந்த பாரத்தை எடுத்து நம் தூரே போட வேண்டும். we need to leave our ways. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நாம் நம்முடைய பழைய வழியை விட்டு விட வேண்டும் என்பதை தீர்க்கதரிசியின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய கோர்ஸ் கரெக்ஷனை கர்த்தர் பண்ணுறார். ஒரு வண்டி ராங்கான் ரூட்டில் போகுது, அந்த ராங் ரூட்டில் போனால் ஆபத்து, ரைட்டா வச்சுப்போம். உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த டிரைவர் ஒரு ஓரமாக நிறுத்தி பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிக்கிறார். திரும்பி அதே ரூட்டில் போகிறார். ஆபத்து வருமா வராதா? பெட்ரோல் போட்டாருங்க, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டார். ஆபத்து வருமா? என்ன அப்படி சொல்கிறீங்க? ஒரு ஓரமாக நிறுத்தி லஞ்சு சாப்பிட்டார். ஆபத்து வருமா? நைட்டுக்கு டின்னர் பேக் பண்ணிக்கினார். ஆபத்து வருமா? இடையில நின்று கோல்டு ஷோரூமில் கோல்டு வாங்கி போட்டுக்கினார், தங்க கிலோ கணக்கில். ஆபத்து வருமா? என்னங்க வரோன்றீங்க? டைட்டாக காத்தடிச்சுக்கிட்டார், வருமா? வரும். எப்போ அங்கே ஆபத்து போதும்? அந்த வழியை விடும்போது தான். டோன்ட் டூ ராங் ஃபோக்கஸ். நான் ஒரு 1000 ஸ்தோத்திர பலி போட்டு இந்த வழியில் தான் போவேன்னா, நீங்கள் பெட்ரோல் போட்டுன்னு ராங் ரூட்டில் போகிற கதை, டேங்க் ஃபில் பண்ணிட்டு நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துரு இந்த வழியில் முன்னேறுவேனா? நோ, நீ உன் வழியை விட வேண்டும். இன்றைக்கு ஜாமக்காரர்களாக லெட்ஸ் ஸ்கேன் அவர் லைஃப். நம் வாழ்க்கையை திருப்பி பார்த்து தீய வழியை விட்டு ஜீவனின் வழியை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இந்த வழிக்கு வர போறீங்க? ஆண்டவரை நம்பினா வாங்க, சாத்தானை நம்ப அவன வழியில் போங்க. we cannot take wrong ways to get blessing. போகிறது கெட்ட வழி, வீடு என்பது ஆசீர்வாதம் வராது. you have to leave your way. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், விட்டு விடு, துன்மார்க்கன் உன் வழியை விட்டு விடு, நீ வாங்கின அடைமானத்தையும் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்பி கொடுத்து விடு. லீவ் இட். நீ ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் நீ பிழைக்கவே பிழைப்பாய். என் மகனே, உன் பாவம் உன்னை கொல்லாது, உன் கடன் உன்னை கொல்லாது, உன் வியாதி உன்னை கொல்லாது. நீ இன்னைக்கு மனம் திரும்புகிற அந்த மனம் திரும்புதல் இஸ் வெரி பவர்ஃபுல்.
தன்னுடைய கிராமத்தையே ஒரு கலக்கி கொண்டிருந்த அந்த சகேயு என்று சொல்லுகிற மனிதன் வந்து கர்த்தர் சொன்னான், நான் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொன்னான். அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அன்றைக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஜாமக்காரன், நீ உன் குடும்பத்தினுடைய ஜாமக்காரன். இந்த ஜாமக்காரன் கவனிக்கிறான், ஹீ லுக்ஸ் அவுட், பார்க்குறான், எங்கே மிஸ்டேக்கோ அதை டிடெக்ட் பண்ணுறான். என்ன டிடெக்ட் பண்ண போகிறீங்க? we need protection. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம் பணத்தை பாதுகாக்க வேண்டும், நம் பெயரை பாதுகாக்க வேண்டும், நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நம் ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. we need to warn ourselves, we need to warn others. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. கேபார் நதிக்கரையில் நின்று டெய்லி மெசேஜ் தான் தீர்க்கதரிசி, காலையில் மதியம் சாயந்தரம். துன்மார்க்கமான வழியில் ஜனங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு காலனி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த 20 வருஷம் பீரியடு, அதுக்கப்புறம் 70 வருஷம் பீரியட், ஏறக்குறைய 90 வருஷத்தில் இந்த 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 பீரியடு, முதல் சிறையிருப்புலேருந்து 70, ஆக ஏற்கனவே டோட்டலாக 70 வருஷம் பீரியடு. அந்த காலனிலேயே ஜனங்க செட்டில் ஆகிட்டாங்க. கேபார் நதி கரையில் போனவங்க அப்படியே இருக்கிறாங்க. 70 வருஷம் கழித்து தான் கோரேஸ் மன்னன் வந்து எல்லாரையும் சிறையிருப்புலேருந்து அனுப்புகிறார். அது வரைக்கும் ஜனங்க துன்மார்க்கத்தில் வாழ்ந்தால் எத்தனை தலைமுறை பாதிக்கப்படும்? இன்றைக்கு நாம் எடுக்கிற முடிவு நம் தலைமுறையை பாதிக்கும். நம்ம பொய்யின் பாதையை எடுத்தோம்னா நம் தலைமுறை பொய்யின் பாதையில் போகும். நம் அராஜகத்தின் பாதையில் போகும் என்றால் நம் குடும்பம் அதிலே போகும். இன்றைக்கு மகனே, உன்னிடம் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யூ ஹாவ் டு காட் யுவர் ஃபேமிலி, யூ ஹாவ் டு காட் யுவர் வேஸ். உன் வழியை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த ஊழியத்தை துவங்கிட்டார். நம்மள எத்தனை பேர் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நான் காவல் காக்கிறேன், என் குடும்பத்தை காவல் காக்கிறேன், தீமையின் வழியில் போகாதபடி தடுப்பேன். பெற்றோர் தீமையின் வழியில் போகும்போது பிள்ளைகள் நிறுத்த வேண்டும், பிள்ளைகள் போகும்போது பெற்றோர் நிறுத்த வேண்டும், பேர பிள்ளைகள் போகும்போது தாத்தா பாட்டி நிறுத்த வேண்டும், தாத்தா பாட்டி போகும்போது பேர பிள்ளைகள் நிறுத்த வேண்டும். இதுதான் உங்கள் அழைப்பு. யூ ஹாவ் டு காட் யுவர் ஃபேமிலி, யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, ஸ்டேயிங் ட்ரூ டு திஸ் ஜாப். கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மையாய் நிற்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து தருகிறோம். நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்காக அழைக்கப்படவில்லை. உங்களையும் என்னையும் கிறிஸ்து மணவாட்டியாய் அழைத்து கொண்டு போக வருகிறார். ஸ்டேயிங் ட்ரூ டு திஸ் ரோல் ஆஃப் வாட்சிங் த பீப்புள், கார்டிங் த பீப்புள். நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். உங்களை எத்தனை பேருக்கு உங்கள் குடும்பத்தை பிடிக்கும்? பிடிக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு செஞ்சு வைப்பீங்க இல்லை? அந்த சாப்பாடு காரமாக இருந்தால் வயிறு வலி வருமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? டிசென்ட்ரி ஆகுது, என்ன பண்ணுவீங்க? நம்ம சாப்பிட்ட பிறகு தானே ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? பணம் சேர்த்து வைப்போம். அந்த பணத்தினால பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுவோம்? நம் குடும்பத்தை பாதுகாக்க இயேசுவால் மட்டுமே முடியும். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, கண்டிப்பாக என் குடும்பத்தோட காவலாளி நான் தான் என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்குறேன், நான் தான் சட்டை எடுத்து கொடுக்குறேன், நான் தான் படிக்க வைக்கிறேன், நான் தான் லோனு கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணுறேன். நான் தான் என் பிள்ளையை ஆவிக்குரிய ரீதியாயும் வளர்ப்பேன். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் காவல் காப்பதை விட கர்த்தர் அதிகமாய் காக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காவல் காக்கப் போகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் காவல் காக்கப் போகிறார். ஊழியத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காவல் காப்பாராக. ஹல்லேலூயா. நீதிமான் நீதியை விடக்கூடாது, துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட வேண்டும். ப்ராஃபட்டோட மெசேஜ். நீதிமான் நீதியை இவனால் பைபிள் படித்ததை விட அதிகமாக படிக்க வேண்டும், விடக்கூடாது. துன்மார்க்கமாக இருக்கிறவன் துன்மார்க்கமான வழியை விட்டு கர்த்தர் பக்கம் சாய வேண்டும். நாம தான் அந்த பணியில் நின்று அவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்போ கேபார் நதிக்கரையில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஐயா, இந்த வருஷம் என்னை சிறப்பிடிச்சிட்டாங்க, போன வருஷம்லாம் நான் நல்லா ஊழியம் பண்ணேன், போன வருஷம்லாம் நல்லா காணிக்க கொடுத்தேன், போன வருஷம்லாம் நல்லா பலி செலுத்துறேன். வாட் அபவுட் மை பாஸ்ட் ரைச்சியஸ்னஸ்? பழைய நீதி. ஆமென். நம்மள நிறைய பேர் பழைய நீதி சொல்லிப்போம். நான் அந்த காலத்தில் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த காலத்தில் முட்டி போட்டேன் வை, முட்டி எப்படி இருக்கும்? வீங்கிரும். அப்படி ப்ரே பண்ணுவேன். அந்த காலத்தில் என்ன பண்ண தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த காலத்தில் உங்கள் இசிஜி ரிப்போர்ட் நார்மல் தான், இந்த காலத்தில் என்ன ரிப்போர்ட் தான் மாத்திரை கொடுத்துருக்காரு டாக்டர். அந்த காலத்தில் உங்கள் கையில் காசு இல்லை, இந்த காலத்தில் உங்கள் கையில் கடன் இருக்குது. அந்த காலத்தை விட்டு விடுங்க. இந்த காலத்தில் வாட் ஆர் யூ டூயிங் இன் த பிரசன்ட் பீரியட்? Past righteousness will not save us. பழைய காலத்தில் செய்தது நம்மை காப்பாற்றாது என்பதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் கிளர்ஜி மேன், அப்புறமா இவங்க பிளாக் ஸ்மித்து, கோல்டு ஸ்மித்து,
கார்பெண்டர், அது மாதிரி கிராஃப்ட்ஸ்மேன் இவங்கெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஆண்டவருக்கு தசமாக கொடுத்தேன். ரைட்டு, நான் ஆலயத்துக்கு போனேன், சாட்டர்டே சபத்துக்கு போனேன், ஓய்வு நாள் அனுசரித்தேன், எல்லாம் பண்ணேன். இப்போ ஆசரி புரிஞ்சுங்க. எப்படிங்க? கேபார் நதிக்கரையிலே வரலாம் வா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம் என்று தெரிந்து விட்டாலே நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தர் பக்கம் திரும்புவது. You need to blow your whistle. What is the blowing of the whistle? You need to pray to God. You need to cry to God. கர்த்தர் விடுதலை கொடுக்கும் வரை நீங்கள் கர்த்தர் பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஊசி போட்டுக்கிறார், இன்சுலின் எடுக்கிறார். டாக்டர் சொல்றார், டோசேஜ் கூட்டு, பத்தாது, கம்மியாக சாப்பிட்ற, இன்னும் கொஞ்சம் போடு. அதை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது போல நம்ம எனக்கு தோன்றுக்கு, நீ பண்ணுற ப்ரேயர் பத்தாது, இன்னும் ப்ரேயர் பண்ணு, உன் பிரச்சனையிலிருந்து தீர்வு வரும் வரை. அந்த டாக்டர்களை கேட்டாங்க, என்ன சார் டோஸ் ஏற்றிட்டே போகிறீங்க, உன் ரிப்போர்ட் நார்மலாக வரட்டும், அது வரைக்கும் போடு. அன்றைக்கி கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு என்கிற ரிப்போர்ட்டை தரப்போகிறார். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை காவல் காக்க போகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காவல் காக்க போகிறீங்க? உங்களை காப்பாற்றுவதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். A watchman is the one who warns people. மற்றவர்களுக்கு வார்னிங் கொடுக்கிறார்கள். ஆமென். பாஸ்ட் ரைச்சஸ்னஸ் உதவாது, பழைய நீதி நமக்கு உதவாது. அவரே சொல்லியிருக்கார். 33ஆம் அதிகாரம் 14-16 வசனம் பார்த்தீங்களா? 33:14 வசனம் படிப்போம். எசேக்கியேல் 33:14. பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் பொழுது அவன் தன் பாவத்தை விட்டு திருப்பி நியாயமும் நீதியும் செய்து அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட வேண்டும், நீதிமான் தன் நீதியை விடக்கூடாது. பழையது இப்பொழுது உதவி செய்யாது. Past righteousness does not guarantee the future. Sin still brings judgment. பாவம் நியாய தீர்ப்புக்கு நேராக நம்மை நடத்தும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம். எசேக்கியேல் வாழ்ந்த காலத்தில் இயேசுவின் ரத்தம் இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இயேசுவின் ரத்தம். we have a second chance. நம்மை மறுபடியும் கர்த்தர் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை தருவார். என் செய்தி உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியல. இந்த காவல் காக்கிற வேலை சாதாரண வேலை இல்லைங்க, இது உண்மையான வேலை. யானோ தானோன்னு செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஒரு காவலாளி பணி என்பது சாதாரணமாக ஒரு ஃபோன் பண்ணிட்டு எப்படி இருக்கன்னு விசாரிப்பதல்ல, அவனை காப்பாற்ற வேண்டும், அந்த ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும், என் ஜனங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன். துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று தீர்ப்பு சொல்வதற்காக உன்னை அழைக்கவில்லை, துன்மார்க்கனை காப்பாற்றி கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்க்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட வேலை பெரிய வேலை. You have to speak hope in the midst of hopelessness. நம்பிக்கை இல்லாத நிலையிலே நீங்கள் நம்பிக்கையை பற்றி பேச வேண்டும். உதவி செய்வதற்கு ஆள் இல்லாத நிலையில் உதவி செய்ய இயேசு இருக்கிறார் என்பதை பற்றி பேச வேண்டும். We are not here to take something simple. We are not here to talk something simple. சாதாரணமான வழிகளை பேசுவதற்கு அல்ல, அசாதாரணமான காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை பேசுவதற்காக தான் நீங்கள் நாம் இருக்கிறோம். அந்த பணிக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உடல் பிரச்சனையோடு இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்கள எத்தனை பேருக்காக நீங்கள் கூட நின்று காவல் காத்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம், கையை கீழே போடுங்க. அவங்களுக்கு கொரோனாவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு காலரா வந்தால் என்ன பண்ணுவீங்க? உன்னை புரிந்து கொள்ளணும், நாம் ரட்சகர்கள் அல்ல, ரட்சகரை பற்றி பேசுகிற வாட்ச்மேன். நீங்கள் ரட்சகர் அல்ல, சொல்லுங்கள், நான் ரட்சகன் அல்ல, ரட்சகனை பற்றி பேசுகிற ஒரு வாட்ச்மேன். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களை எத்தனை பேர் உங்களால் காப்பாற்ற முடியும்? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சாதிங்க. கர்த்தர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுவார், உடம்பு சரியில்லாத மக்கள்கிட்ட போய் ப்ரே பண்ண மாட்டாரா, நேராக பைபிள் திறந்து மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். எத்தனை பேர்கிட்ட? ஒரே ஆள்கையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுகிற ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரா? மெசேஜ் கொடுப்பார். அவர் சொல்லுவார், when we preach the word of God, Jesus comes to minister. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம போதிக்கும் போது கர்த்தர் ஊழியம் செய்ய வருவாரா?
இன்றைக்கு ஜாமக்காரர்களே, மக்கள் பிரச்சனை இருக்கிறாங்க என்று கண்டுபிடித்து விட்டவர்களே, உங்களுக்கு பிரச்சனை உண்டு என்று கண்டுபிடித்து விட்டவர்களே, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர் என்பதை சொல்லிவிட வேண்டும். அதுதான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ப்ராஃபட் எசேக்கியேலோட வேலை. கேபார் நதியில் இருக்காங்க, அன்னைய ரேஷன் வாங்கி சாப்பிட்றாங்க. குளிக்கணும்னா நதி தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும். சொந்த வீடு இல்லை, வீடு போயிடுச்சு. இனி வீட்டுக்கு போக மாட்டாங்க, எருசலேம் பக்கம் போக மாட்டாங்க, இந்த பக்கமும் போக மாட்டாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, பாபிலோன் எப்படி இருக்கும்னு தெரியல. நடுவில் நின்று லட்சக்கணக்கான மக்கள் சாக போகிறார்கள். இந்த நேரத்தில் ரட்சிப்பின் செய்தியை எசேக்கியேல் சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை காப்பாற்றுறது உன் வேலை. எத்தனை பேரோட வேலை? அந்த புறா போல, புறா பூனை கையில் சாகலை, நம்ம கையில் பத்திரமா ரிலாக்ஸாக செத்தது போல மனிதர்கள் சாத்தான் கையில் சாகக்கூடாதுங்க. அவர் உயிர் போனால் கர்த்தர் கையில் போகணும். மனிதர்கள் வியாதியில் சாகக்கூடாது, கர்த்தர் கையில் போகணும். கர்த்தரால் தீர்க்க முடியாது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் நினச்சிருக்கிறீங்க கர்த்தரால் தீர்க்க முடியாதுன்னு. கர்த்தர் வழியில் நீங்கள் இன்னும் காலே வைக்கவில்லை, காலே வைக்கலை. சின்ன தலைவலி ப்ரே பண்ணும்போது சுகமாகும்னா பெரிய கேன்சரும் அதே மாதிரி தான் சரியாகும். அதே அற்புதம் தான் உங்களை கர்த்தர் காவலாளியை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் இந்த எண்ணத்தோடு இருப்போம். ஐயா நான் ரொம்ப நல்லா தான் இருந்தேன், இப்போ விழுந்துட்டேன். ஐயா என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்கள். விழுந்தது மட்டும் இல்லையா, விழுந்தே கிடக்கிறேன். இந்த மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு போனதும் திரும்பி விழுந்துட்டேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் இப்போ வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், படிங்கம்மா அந்த வசனத்தை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துர்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இப்போ நீங்கள் ஆண்டவர்களை ஒரு சாரி கேட்டிங்கன்னா உங்கள் பேரே மாற்றிடுவார். துன்மார்க்கன் இல்லை, என்னது? நீதிமான். 7 தரம் எழுந்திருக்கக்கூடிய கிருபையை தருவார். எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? ஆமென். நான் எழுந்துப்பேன், சொல்லுங்கள். நான் எழுந்துப்பேன். என் கடன் பிரச்சனையை தாண்டி எழுந்துப்பேன், சொல்லுங்கள். கடன் பிரச்சனையை தாண்டி எழுந்துப்பேன். என் போராட்டத்தை தாண்டி ஒன்று ஒன்றா சொல்லலாம். நான் என் கடனை தாண்டி எழுந்திருந்து கொள்வேன், சொல்லுங்கள். நான் என் வியாதியை தாண்டி எழுந்திருந்து கொள்வேன். நான் என் போராட்டங்கள் தாண்டி எழுந்திருந்து கொள்வேன். கர்த்தர் என்னை எழும்பக்கூடிய கிருபையை தருவார், சொல்லுங்கள். கர்த்தர் என்னை எழும்பக்கூடிய கிருபையை தருவார். கர்த்தர் என்னை எழுப்பி விடுவார். நீங்களா உங்களுக்கு ஒரு வழியை தேடிக்கிட்டீங்கன்னா அது கஷ்டமான வழி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் அல்ல, கிறிஸ்து என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும். உங்கள் ஜெப நேரம் அதிகமாகும். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க நேரம் அதிகமாகும். இன்னும் அதிகமாக ஜெபிப்பீர்கள், இன்னும் அதிகமாக ஜெபிப்பீர்கள், இன்னும் அதிகமாக அவர் பாதத்தில் விழுவீர்கள், இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா விஜிலண்டா இருப்பீங்க. பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, நோ 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 நோ, ப்ரே பண்ணு. ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்க, இந்த வழி வேணா, ப்ரே பண்ணலாம். கணவனை பார்த்து மனைவி சொல்லுங்க, எங்க ஜெபம் பண்ணலாம், எங்க ஆண்டவர் செய்யணும் என்று கர்த்தரை ஈர்க்கிற ஒரு ஜாமக்காரராக இருப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் இரட்சகர் இயேசுதான். என் மகனே, நீ விழுந்தாய் என்று கவலைப்படாதே, நீ வாழ்ந்தாய் என்கிற குரலை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ விட்டு கொடுக்க ரெடியா, ஆயத்தமா? நான் ஆயத்தம் என்றால் எழுந்து நில்லுங்க, கர்த்தர் பாதத்தில் விழுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். மற்றவங்க செய்த தப்பை இங்கே பேசாதீங்க. ப்ரேயர் டைமில் மற்றவங்க செய்ததை நம்ம பேசக்கூடாது, நாம் செய்தது தான் பேசணும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எதை செய்தீர்கள்? கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எதை செய்தீர்கள்? கர்த்தரிடத்தில் நீ சரணடைவாய் என்றால், என் மகனே, கர்த்தர் உன்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னோட இடைப்படுகிறார். அவருடைய கை உன்னை நடத்த போகிறது. அவருடைய கரம் நமக்கு நன்மை செய்ய போகிறது. அவருடைய கரம் நமக்கு பாதுகாக்க தரப்போகிறது. அவருடைய கரம் நம்மை நித்தம் நடத்த போகிறது. கர்த்தர்களை அர்ப்பணிப்போமா? லெட்ஸ் சரண்டர் பிஃபோர் காட். அர்ப்பணிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். திருச்சபை அர்ப்பணிங்க. அப்பா, என் வழியை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்கள் கஷ்டம் என்னவோ கர்த்தர் வழி செய்ய முடியும். உங்கள் படிப்பில் கர்த்தரால் உதவி செய்ய முடியும். உங்கள் கடன் பிரச்சனையில் கர்த்தரால் வழி செய்ய முடியும். உங்களுக்கு சொந்த வீடு கர்த்தரால் தர முடியும். ஜெபத்தை நம்புங்க. வேறு யாரையும் நம்பாதீங்க, வேறு யாரையும் பெருசாக பேசாதீங்க. உங்களுடைய ஒரு ஜெபம் போதும், ஒரு ஜெபம் போதும். இன்னைக்கு விட்டு கொடுங்க, கண்ணை மூடிக்குங்க. இது பேசுகிற நேரம் இல்லை, கர்த்தர்கையில் பேசுகிற நேரம். கண்ணை மூடி ஜீசஸ் கையில் ஒரு ப்ரேயர். ஆண்டவரை என்னை இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்று. குறிப்பாக கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க, வியாதியில் இருக்கிற பிள்ளைங்க, தீராத பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைங்க, சிக்கலில் இருக்கிற பிள்ளைங்க, உங்களுடைய சிக்கல் என்ன? ப்ரே 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 ப்ரே. கர்த்தர்கையில் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை சுகம் பண்ணி தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த கடன் பிரச்சனையை மாற்றி தாப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவர் என்னுடைய கெட்ட பேரை மாற்றி தாங்கப்பான்னு சொல்லுங்கள்.
போதும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள். ஒரு ஆட்டுக்குட்டி தாம் பிரச்சனையிலிருந்து மீள முடியாது, மெய்ப்பன் வர வேண்டும். நீங்க தான் அந்த ஆட்டுக்குட்டி. தாவீது தெளிவாய் சொன்னார், அவர் நாட்டினுடைய ராஜாவாய் இருந்தாலும் சொன்னார், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சினேன் என்று சொல்லி இருக்கிறார். என்றால் உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்த அந்த ஓனாய், உங்கள் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிற அந்த சாத்தான் என்கிற சதிகாரன், சாத்தான் என்கிற திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். ப்ரே பண்ணுமா, கண்ண முடியுமா? ப்ரே டு காட். அப்பா என்னை காப்பாத்துப்பா. அப்பா நான் விழுந்துட்டேன்னு நினைச்சேன், இன்னைக்கு தான் பைபிள் சொல்லுது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஐயா நான் ஏற்கனவே 7 தரம் விழுந்துட்டேன் நீங்க சொல்றீங்களா? இல்லை மகனே, நீ முதல் முறை விழுந்து எழுந்தாயே, அப்பொழுது ஆண்டவர் முதல் முறை என்று சொல்லவில்லை, முதல் பாவத்தை மன்னித்து விட்டு இதுதான் முதல் முறை என்று சொன்னார். 7வது முறை விழுந்து எழுந்த போது கூட முதல் முறைதான் என்று சொன்னார். நன் பாவங்களை மன்னிக்கிறார். சரண்டர் டு காட். உங்க பிரச்சனையை சொல்ற நேரம் ஒரு பிரேயர். ஆனால் என் வழியை விட நான் திரும்பி எழுச்சிக்கிறேன், திரும்பி ஊழியம் பண்ண வர, திரும்பி கர்த்தர் வழியில வர, என் கசப்புகளை உதறி தள்ளிவிட்டு, என் வேதனைகளை உதறி தள்ளிவிட்டு, என் தோல்வியின் பாதையை உதறி தள்ளிவிட்டு வர, அப்பா என்னை காப்பாத்துவா என்று கர்த்தர் கையில கெஞ்சிங்க. டாக்டர் கையில போய் சொல்லக்கூடாது, வக்கீல் கையில போய் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். இயேசு கையில போய் சொல்லக்கூடாது. உங்க பிரச்சனையை உள்ளபடி சொல்லுங்க, மறைக்காதீங்க. ஜஸ்ட் ஓபன் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் சே, உங்க இருதயத்தை திறந்து சொல்லுங்க, அப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என் வாழ்க்கையில் நினைச்சது நடக்கல. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய பாதை எக்ஸலண்டா இருக்கும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. உங்களுக்கு ஜீவனை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணி மகளே, அர்ப்பணி மகளே, அர்ப்பணி மகனே, அர்ப்பணி மகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். ஷேரே தேரே பேதேலே கே தேரே பேரே பேதேரே ரே ரிகாதலா பாபா பாபா பா ரே 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 ரிமா ரே 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 ரே. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? ப்ரே பண்ணுமா? ப்ரே பண்ணியா? ப்ரே பண்ணியா? ஜீசஸ் கையில உங்களை காப்பாற்ற ஒரு பிளான் இருக்குது. அப்பா உன்னை காவுக்கிறதுக்கு சாத்தான் ஒரு பிளான் வச்சான்ல, உன்னை வாழ வைக்க இயேசு கையில பிளான் இருக்குது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். உனக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வழி கர்த்தர் கையில இருக்குது. உன்னை காப்பாற்ற வழி கர்த்தர் கையில இருக்கு. ஆண்டவர் காலில் விழ போகிறாய் என் மகனே, என் மகளே, நீதான் அந்த ஜாமக்காரன். உன் பணியில் நின்று சொல்லு, நான் ஜெபித்து தான் ஜெயிப்பேன், இனிமே நான் பிரேயர் பண்ணி தான் ஜெயிப்பேன். Prayer is a powerful weapon which God has given to you. உன் தொல்லையில், உன் கவலையில் நீ கண்ணீரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இன்றைக்கு உன்னை சந்திக்கிறார். Jesus is touching you. இருதயத்தை கல்லாக்கிக்காதீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல நீதியை விட்டு போகாதீங்க, நல்ல வழியை விட்டு போகாதீங்க, நல்ல வழியை விட்டு போவேன் என்று சொல்லாதீங்க. கேபார் நதிக்கரையில் கூட கர்த்தர் உங்கள் நீதிக்கு உண்டான பலனை தருவார், உங்களை காப்பாற்றுவார். ஐயா வீட்லயும் இல்ல, வெளியிலயும் இல்ல, நடுவுல சித்திரவதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? மகளே, உன்னை கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். நீ 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பாய். Rise up to glory, rise up to blessing, rise up for order, rise up to do God's ministry. கர்த்தருடைய பணியை செய்ய எழுவாயாக, எழுவாயாக. கர்த்தர் இன்றைக்கு உன்னை எழுப்புகிறார். கை என் ஆத்துமாவை அமர செய்யும், உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். ரொம்ப மீனிங்ஃபுல்லான பாட்டு. உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும், உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும், சத்துருவை எட்டி பிடிக்கும், உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். பண்ணமா? உம் கை என்
ஸ்டான்ஸா பாருங்க, எக்ஸலண்டா இருக்கு. மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன். அப்படி நிறுத்தலாமா? மனசை தரங்க, ஜீசஸ் கையில கொடுங்க. உங்களை காப்பாற்றுவார். மகனை என்ன காப்பாத்திருக்காரு. நான் பொய் சொல்ல என்ன ஏசுராஜா காப்பாத்திருக்காரு. கடன்ல இருந்து காப்பாத்திருக்காரு, வியாதியில இருந்து காப்பாத்திருக்காரு, தோல்வியில இருந்து காப்பாத்திருக்காரு. அதே உன் மனம் திறந்து கர்த்தர் கையில கொடுங்க. இன்னைக்கு ஜீசஸோட போங்க, ஏசப்பா கையில வாழ்க்கையை ஒப்பு கொடு. மகனே, உன்னை எக்ஸலண்டா படிக்க வைப்பாரு, உனக்கு வருகாலத்தை தருவார். மனசை தர ஏசப்பா கையில கொடு. உன் வழி உன் வழி உன் வழியில இயேசு வருவார் உனக்கு உதவி செய்ய. மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன். வழி பிறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினே. மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன். வழி பிறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினே. உம் சிலுவையை நினைக்க செய்திருக்கிறேன். ஓ, என் புலம்பலை மறக்க செய்திருக்கிறேன். பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவரே. பரந்த நேசமுள்ள சேட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே. பரந்த நேசமுள்ள சேட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? இயேசுவே, கையை உயர்த்தி மேலே பாருங்க. இயேசுவே, இயேசுவே, தலைகளை பரத்து நேராக உயர்த்தி. இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? மகனே கூப்பிடு. இந்த மாதம் கர்த்தர் தீர்வு கொடுத்து விடுவார். ஒரு நொடி போதும், ஒரு நிமிடம் போதும், உனக்கு வைத்திருக்கிற வழியிலே கர்த்தர் கூட்டிக் கொண்டு போவார். The way of the Lord. காதேஸ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணுகிற வழி. வனாந்தரங்கள் நீரூற்றுகளை உண்டாக்குகிற வழி. உனக்கு தண்ணீருக்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு நீரூற்றை சொந்தமாய் தருகிறார். அவாந்திர வெளியை தாழ்ச்சியாய் மாற்றுகிற வழி. இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? அன்னி பாஷை பேசலாமா? ஓரே God's ways are rest assured. இன்னைக்கு ஏசப்பா கையில ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நிம்மதி தருகிறார். மத்தேயு 11:28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், everyone come unto me, I will give you rest. எல்லாரும்
கணவன் மனைவி பிள்ளைகளோட வாங்க. வருத்தம் ஏன் படுறீங்க? நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்த ஒரே மன்னன் இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். வருத்தம் வேண்டாம் மகனே, மகளே. உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீதான் அந்த காவலாளி. நீதான் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிற. உன்னை நோஞ்சான் என்று சொல்லிக் கொள்ளாதே. உன்னை வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர் என்று சொல்லிக் கொள்ளாதே. உன்னை ஒரு ஃப்ளாப் என்று சொல்லிக் கொள்ளாதே. நீ உன்னை தொடுகிற இயேசு அவர் வெற்றி பெற்றவர். ஜெயக்கொடி ஏற்றுவார். கண்களை மூடுங்க. நான் ப்ரே பண்ணுவது கர்த்தர் உங்களை தொடுகிறார். லார்ட் டச் them. கர்த்தாவின் பிள்ளைகளை தொடுவீராக. ஒருவரையும் தொடுவீராக. வாழ்வ பிள்ளைகளை தொடுவீராக. நான் சொல்லுகிற நிகழ்ச்சி நடைபெறுவதாக. இயேசு என்னை தொட்டார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவை வரவேற்கும். தொடுவீராக. உன் பிள்ளைகளை தொடுவீராக. டச் ஈச் அண்ட் எவ்ரிவன் இன் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. கடாட்சி தருவீராக. பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. என் பிள்ளைகளை தொடுவீராக. நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் மகளே உன்னை தொடுகிறார். உன் பலவீனத்தில் உனக்கு பலன் உண்டு. இனி எந்த மருத்துவ ஆலோசனையும் தேவையில்லை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொட்டு சுகப்படுத்துகிறார். இயற்கையை அனுகூலமாக்கி தருகிறார். செயற்கையை அனுகூலமாக்கி தருகிறார். கர்த்தருடைய வழியில் உனக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. உன்னை தொடுகிறார். தொடு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. சரீரங்களை தொடுவீராக. சரீரங்களை தொடுவீராக. சரீரங்களை தொடுவீராக. ஒவ்வொருடைய சரீரத்தை தொடுவீராக. பிள்ளைகளுடைய சரீரத்தை உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் தொடுவதாக. your miraculous power பலவீனப்பட்ட பகுதியை தொடுவீராக. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உம்முடைய வசனம் பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் செய்வதாக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கையில் பேசினாரா? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். என் வாழ்க்கையின் ரட்சகன் நான் அல்ல, இயேசு ரட்சகன். என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இயேசு. என்னை காப்பாற்ற இயேசு வருகிறார். என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க இயேசு வருகிறார். இயேசுவின் வழியில் சொல்லுங்கள். என் கூட சொல்ல மாட்டீங்க. இயேசுவின் வழியில் வாழ்வேன் சொல்லுங்க. இயேசுவின் வழியில் மேற்கொள்வேன். இயேசுவின் வழியில் வாழ்வேன். இயேசுவின் வழியில் பிசாசை ஜெயிப்பேன். பாவத்தை ஜெயிப்பேன். இயேசு ஜீவிக்கிறார். ஷலோம் ஷலோம் ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷலோம் வயசம் லக்கா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you.